ஹலோ கைஸ், இனி நம்ம 2023ல ரிலீஸ் ஆன தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிற ஒரு வேற லெவல்ல ஒரு ஸ்லாஷர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஏரியாவில் தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். வருஷம் இந்த தேங்க்ஸ் கிவிங் அந்த நாள்ல வந்துட்டு ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு பெரிய ஆஃபரே விடுவாங்க. இப்போ எப்படி நம்ம பிளிப்கார்ட், அமேசான்ல இந்த பிக் பில்லியன் டேஸ், கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆஃபர் விடுறாங்களோ அதை விட இன்னும் சூப்பரான ஆஃபர்லாம் விடுவாங்க. லட்சக்கணக்கில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வெறும் 1000 தொடங்கும். அந்த மாதிரியான ஒரு ஆஃபர். ஸோ இதனால தேவையான பொருட்கள் எல்லாம் ரொம்ப கம்மியான விலையில வாங்குறதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. பெரிய கூட்டமே இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பண்றதுக்கு பெருசா ஒன்னும் அவங்க ஆள் செட் பண்ணி இருக்க மாட்டாங்க அந்த ஷாப்பிங் மால் சார்பா. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஷாப்பிங் மால் திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கலவரம் மாதிரி நடந்து மக்கள் எல்லாருமே இந்த பேரிடர் காலத்துல எப்படி எல்லாம் போயிட்டு அந்த கடையில எல்லாத்தையுமே கொள்ளையடிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதுல சில பேர் இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சு சரியா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நிறைய தொடர் கொலைகள் எல்லாம் நடக்குது. ஒரு சீரியல் கில்லர் அந்த கலவரத்துல ஈடுபட்ட ஒரு சில நபரை மட்டும் தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டே வரான். அந்த சீரியல் கில்லர் யாரு, அவன் எவ்வளவு கொடூரமா கொலை பண்றான், எதனால இந்த கொடூரமான கொலையெல்லாம் பண்றான் அப்படிங்கறத ரொம்பவே விறுவிறுப்பாவும் த்ரில்லிங்காவும் ரத்தம் தெறிக்க சொன்ன படம் தான் தேங்க்ஸ் கிவிங். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சிட்டிக்கு நடுவில் ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிற ஒரு போர்டை போட்டு அதை காமிச்சு ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு தான் அது தேங்க்ஸ் கிவிங் போல இருக்கு. தேங்க்ஸ் கிவிங்க்கு அடுத்த நாள் பிளாக் ஃப்ரைடேன்றது வரும். அது வந்து நவம்பர் மாசம் 4வது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது வந்து வியாழக்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டே. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஷாப்பிங் மால், அதோடைய ஓனர் வீட்டை தான் காமிக்கிறாங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுல இவன் இருக்கான் இல்லையா, இவன் தான் அந்த ஷாப்பிங் மாலோடைய ஓனர். அவனுடைய பொண்ணு தான் இப்ப. இவளுக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எப்பவுமே அவங்க கூட தான் இருப்பாங்க. ஜாலியா அந்த தேங்க்ஸ் கிவிங் சேல்ஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அங்க கட் பண்ணி இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவன் வந்து அந்த ஷாப்பிங் மாலோடைய சூப்பர்வைசர். அவனுடைய ஃப்ரெண்டு ஒரு ஷெரீஃப், அவனை கூட்டிட்டு இவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். இப்ப அவன் சூப்பர்வைசர் அவனுடைய ஒய்ஃபு கிட்ட இன்னைக்கு கண்டிப்பா நான் வேலைக்கு போய் ஆகணும், ஏன்னா இன்னைக்கு நிறைய கூட்டம் வரும், நான் தான் சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல அவனுடைய ஒய்ஃபும் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படியே சீனை கட் பண்ணி இப்ப அந்த ஷாப்பிங் மாலை காமிக்கிறாங்க. வெளியில நிறைய கூட்டமா இருக்கு. இந்த சமயத்துல அந்த ஷாப்பிங் மாலோடைய ஓனரோடைய பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த கூட்டத்தை பார்த்து மிரள்றாங்க, எப்பரா உள்ள போறது அப்படிங்கிற மாதிரி. இந்த சமயத்துல அந்த பொண்ணும், டேய் இது எங்க மால்றா, வாங்க நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மட்டும் வேற ஒரு வழியில உள்ள போறாங்க. இதை பாக்குற வெளியில இருக்கிற மக்கள் எல்லாமே பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. அவங்கள மட்டும் உள்ள வரீங்க, எங்களை விட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா உள்ள போற அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸோ பயங்கரமா காண்டு ஏத்துறானுங்க வெளியில இருக்கிறவங்கள. நான் இதை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த சமயத்துல பயங்கரமா டென்ஷன் ஆன அவனுங்களோ எங்களையும் உள்ள விடுங்க அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட சொல்லும் போது, அங்க செக்யூரிட்டி இருக்கிறது 2 பேர் தான். அங்க குறைஞ்ச அளவுல தான் செக்யூரிட்டி இருக்காங்க. இருந்தாலும் அவங்க சொல்லி பாக்குறாங்க, இன்னும் 10 நிமிஷம் தான் நாங்க கடையை ஓபன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த சமயத்துல உள்ள போனவங்களோ பயங்கர காண்டு ஏத்துறதுனால அங்க இருக்கிற சில பேர் வந்துட்டு அந்த செக்யூரிட்டி வச்சிருக்கிற ஒரு ரேடியோ வச்சு அப்படியே பின்னாடி இருக்கிற மக்களை பார்த்து, கைஸ் கடையை திறந்துட்டாங்க, எல்லாரும் வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த கூட்டம் எல்லாமே நெரிச்சு தள்ளிக்கிட்டு இப்ப வருது. இந்த கூட்டத்தெல்லாம் சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி அங்க இருந்து ஓடியே போயிடுறான். உள்ள இருக்கிறவங்களோ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் வருதே அப்படிங்கிற மாதிரி. அந்த ஷாப்பிங் மாலோட டோர் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கு. உள்ள வந்து எல்லா பொருளையும் வாங்கிடணும், ஃபர்ஸ்ட் வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பிடிச்சி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க இருக்கிற செக்யூரிட்டியோ சூப்பர்வைசரோ கதை ஓபன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு டோரை ஓபன் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது பார்த்தா அந்த கிளாஸ் எல்லாமே உடையுது. அந்த செக்யூரிட்டி ரியலைஸ் பண்றதுக்குள்ளார அந்த கதவே உடைஞ்சு அவன் மேல விழுந்துடுது. அவன் மேல விழுந்தது கூட தெரியாம மக்கள் எல்லாருமே அந்த செக்யூரிட்டி மேல ஏறி போறாங்க. இதனால அவன் உடல் நசுங்கி அந்த இடத்துல செத்து போயிடறான். அது மட்டும் இல்லாம ஒருத்தன் அடிச்சு பிடிச்சி உள்ள வரலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த உடஞ்சு போன கண்ணாடி பீஸ் வந்து அவனுடைய கழுத்திலே கிழிச்சிடுது. அது கூட பொருட்படுத்தாம அங்க இருக்கிற பொருளை எடுக்கிறதுல எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு இது எனக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே காசு கொடுத்து வாங்குற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு பேரிடர் காலத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட்டை அடிச்சு எப்படின்னு இருக்குவாங்களோ அதே போலதான் அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவன் எப்படி போனா நமக்கு என்ன, நமக்கானது பொருள் அதை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லா பொருளையுமே எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த கழுத்துல அடிபட்டுச்சு இல்லையா, அவனை காமிக்கிறாங்க. அவன் ரத்தம் சொட்ட ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறான். அந்த இடத்துக்கு ஒரு குண்டு லேடி வந்து அந்த பொருளை பிடிங்கிட்டு போயிடுறா. மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஆரவாரம் பண்றதை பார்த்து அந்த சூப்பர்வைசருடைய ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க பயந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு இவங்களை நோக்கி எல்லாரும் ஓடி வராங்க. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஓடலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த லேடி அப்படியே கீழே பிடிச்சி தள்ளிட்டு எல்லாருமே அவங்கள மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ட்ராலி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா சூப்பர் மார்க்கெட்ல, அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து நேரா வந்து இவங்களுடைய தலையிலேயே அடிச்சுறாங்க. பயங்கரமான காயமாயிடுது. இந்த சமயத்துல அந்த ட்ராலியை வச்சு இடிச்சாங்க இல்லையா குண்டு லேடி, அவங்க இன்னொருத்தவங்களோட சண்டை போறாங்க. இந்த பொருளை நான் தானே எடுக்க வந்தேன், நீ எடுக்கிற விடுறா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த லேடியோட முடி வந்து அந்த ட்ராலியோடைய வீல்ல சுத்திக்கிட்டு இருக்கு. கீழே ஒருத்தவங்க அப்படி கிடக்குறாங்கன்னு கூட தெரியாம
அவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு அப்படியே அங்க இருந்து போகும்போது கொஞ்சமா முடியே பிச்சுக்கிட்டு போயிடுது. ஸோ அந்த லேடி அந்த இடத்துல செத்து போயிட்டாங்க. இந்த சமயத்துல இதை பாக்குற அந்த சூப்பர்வைசரும் வந்து தன்னோட மனைவி இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்கள காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அங்க போலான்னு சொல்லி பார்க்கும்போது அவனுடைய கையை ஒருத்தவங்க மிதிச்சு கையை உடஞ்சு போகுது. இது எல்லாத்தையுமே அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். மக்களை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கறதுனால அந்த சூப்பர்வைசருடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் போலீஸ் இருந்தான் இல்லையா, அவன் மேல பார்த்து கன்னால ஷூட் பண்ண அந்த இடம் அப்படியே அமைதியாயிடுது. ஸோ அப்படியே கட் பண்ணி 1 இயருக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. மறுபடியும் அந்த தேங்க்ஸ் கிவிங் டே வரப்போகுது. மக்கள் எல்லாருமே போராடுற மாதிரி இருக்கு. போன தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு நிறைய கொலை நடந்துச்சு, எங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் டேவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த ஷாப்பிங் மாலோட ஓனர் இருப்பான் இல்லையா, போன டைம் தான் செக்யூரிட்டி போடல, இந்த டைம் நான் செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கேன், எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி பேட்டி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர்ல நடந்த அந்த கலவரத்தை ஒருத்தன் வீடியோ எடுத்ததா சொல்லியிருந்தான் இல்லையா, அவன் யூடியூப்ல போட்டிருக்கான். அது பெரிய வைரலா இருக்கு. அதன் மூலியமா தான் மக்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ண அந்த ஷாப்பிங் மால் ஓனருடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தனை மட்டும் காணோம். யாருன்னா அந்த கை உடைஞ்சிருக்கும் இல்லையா, அது மட்டும் இல்லாம அவன் அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு. அவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அவனுடைய கை உடைஞ்சதுனால அவனால விளையாடவே முடியல. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் சரியா பழகிறது இல்ல. அவன் மட்டும் தனியா போயிட்டான் போல. அவனை தூரத்துல அந்த பொண்ணு பாக்குறா. இவளை கண்டுக்காமே போற மாதிரி தெரியுது. அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா. இப்ப மறுபடியும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல எல்லாருமே கொஞ்ச நேரத்துல பார்த்தா வெளியில ஒரு மாஸ்க் போட்ட ஒரு ஆள் நின்னுகிட்டு இருக்கான். அது என்ன மாஸ்க்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சிட்டியோடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபேஸ் மாஸ்க் தான். குறுகுறுன்னு இவங்களே பாக்குற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா காணோம். அப்படியே கொஞ்ச நேரத்திலே பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல எல்லாருக்குமே நோட்டிபிகேஷன் வருது. என்ன அப்படின்னா, ஒரு டைனிங் டேபிள் இருக்கு, அதுல இவங்களுடைய பேர் எல்லாம் இருக்கு. யாரோ டின்னருக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாரோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மள பிராங்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே டேக் பண்ணி தான் அந்த போட்டோ அப்லோட் ஆயிருக்கு. சோ இவங்க இதை பெருசா எடுத்துக்காம விட்டுறாங்க. அதே போல இவங்களுக்கு சப்ளை பண்ண அந்த லேடியை பாத்தீங்களா, அந்த கலவரத்துல இந்த லேடியும் ஒரு மெயினான ஒரு ஆளு. சோ அவங்களும் இங்க தான் ஒர்க் பண்றாங்க போல இருக்கு. இப்ப எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நைட் ஆகுது. அந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ற டைம். அந்த லேடி மட்டும் தான் கடைசியா இருக்காங்க போல. அந்த குண்டு லேடி அங்க இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்க ஒரு மாஸ்க் இருக்கும் ஒரு டேபிள் மேல. என்னடா இது மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா ஒருத்தன் மாஸ்க் போட்டிருந்தான் இல்லையா, அந்த மாஸ்க் தான் இருக்கு. ஸோ அந்த மாஸ்க் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அந்த மாஸ்க் போட்டவன் இன்னொருத்தன் வந்து நிக்கிறான். இதை பார்த்து பயந்து போன லேடியோ அங்க இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது கையில ஒரு போடு போட்டுறான் ஒரு கத்தியை வச்சு. கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி டக்குன்னு தண்ணியில முக்கி சாகடிக்க பாக்குறான். கொஞ்ச நேரத்துல அப்படியே தண்ணி முக்கணும் இல்லையா, அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் மேல ஒட்ட அப்படியே முகம் ஒட்டிக்குது அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல. அந்த லேடியா முகத்தை எப்படி இழுத்து பாக்குறாங்க, ஆனா எடுக்கவே முடியல. இந்த சமயத்துல அந்த சைக்கோ அப்படியே விட்டுட்டு ஒரு பெரிய கோடாரி எடுத்துட்டு வரான். இதை பாக்குற அந்த குண்டு லேடிக்கோ பயம் தாங்கல. என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு நம்மளுடைய தோலை பிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல, நமக்கு உயிர் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த தோல் எல்லாம் பிச்சுக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க அங்க இருந்து. கடையை விட்டு வெளியில வந்து அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா காரை எடுத்துட்டு துரத்த ஆரம்பிக்கிறான். வேகமா ஓடி போயிட்டு அந்த குப்பை தொட்டியில குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கும் போது பார்த்தா நேரா வந்து அந்த குப்பை தொட்டி மேலேயே அந்த கார் இடிக்க அந்த டோர் மூட இடுப்புக்கு கீழே ஒரு துண்டும் அதுக்கு மேல ஒரு துண்டுமா அப்படியே 2 துண்டு ஆயிட்டாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அந்த ஷாப்பிங் மால காமிக்கிறாங்க. அங்க நிறைய கூட்டம் போலீஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே எதையோ பார்த்து பயந்தாப்லயே இருக்காங்க. அப்படியே கேமராவை திருப்பும் போது தான் தெரியுது அந்த இடுப்பு கீழே இருந்தது இல்லையா, அந்த டெட் பாடியை மட்டும் அந்த சைன் போர்டு மேல வச்சிருக்காங்க. சோ இதை பார்த்து எல்லாமே பயந்து போயிருக்காங்க. அங்க இருக்கிற போலீஸ்க்கும் இது யாரோட டெட் பாடி, யார் கொலை பண்ணான்றது எதுவுமே புரியல. அப்படியே சீனை கட் பண்ணா அந்த செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பான் இல்லையா, பயந்து ஓடுனானே ஸ்டார்டிங் சீன்ல, அவனுக்கு ஏதோ ஒரு கெஸிங் தோணி இருக்கும் போல, அடுத்து நம்ம தான் சாக போறோம் அப்படிங்கிற மாதிரி. அங்க இருந்து பேக் பண்ணிட்டு எங்கேயாவது வெளியூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இவ இருக்கிற இந்த இடத்துக்கு யாரோ வந்துட்ட மாதிரி தெரியுது. உடனே ஒரு பொருள் எடுத்துட்டு அப்படியே யாரா நீங்க வெளியில வாங்கடா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த சைக்கோ வந்துடுறான் மாஸ்க் போட்டுக்கிட்டு. ஒரு ரோப் எடுத்து அப்படியே கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கழுத்தை கட்டாயி தனியா தலை வந்துருது. அப்படியே சீனை கட் பண்ணி காமிச்சா அந்த டேபிள் ஏற்கனவே இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த டேபிள்ல இவங்க பேர் போட்ட இடத்துல இவங்க தலையும் அந்த செத்து போன லேடியோட உடம்பு அங்க இருக்கு. சோ அப்படியே டெக்கரேஷன் பண்ண மாதிரி வச்சிருக்கான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி இந்த ஷாப்பிங் மாலோடைய ஓனருடைய பொண்ணு இருக்கா இல்லையா, அவ பேரு ஜெசிகா. இனிமே ஜெசிகானே சொல்லிடுறேன். சோ ஜெசிகா இப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. எழுந்திரிச்ச உடனே அவளுடைய போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா இவளை டேக் பண்ணி ஒரு போட்டோ வந்திருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு பெரிய ஷாக்கு. இதுக்கு முன்னாடி அந்த சைன் போர்ட்ல இருந்துச்சு இல்லையா, வெறும் இடுப்புக்கு கீழே மட்டும். அந்த டெட் பாடி யாருன்னு தெரியாம இருந்தாங்க. இந்த போட்டோ பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. உடனே இவ போலீஸ்க்கு போறா. அது மட்டும் இல்லாம அடுத்த டார்கெட் இவதான் அப்படிங்கறதும் தெரிய வருது. இதனால போலீஸ் கிட்ட போகும்போது அவங்க இவளை விசாரிக்கிறாங்க. ஜெசிகா, இங்க பாருங்க, உங்க ஷாப்பிங் மால்ல இருந்த சூப்பர்வைசருடைய ஒய்ஃப் இறந்ததுக்கு இந்த லேடி தான் காரணம். அதே போல உங்க ஷாப்பிங் மால்ல இருக்கிற செக்யூரிட்டி இவன் இறந்திருக்கான். அடுத்து நீங்க தான்ங்கிற மாதிரி உங்களுக்கு க்ளூ வந்திருக்கு. உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஜெசிகாவால எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே யோசிச்சு பாக்குறா. அப்பதான் இவங்க ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் இருக்கான் இல்லையா, இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டானே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், இப்ப கூட விளையாடுறது இல்லைன்னு சொல்லியிருந்தான் இல்லையா பாபுங்கிறவன், அவன் மேலதான் டவுட் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றா. இப்ப அப்படியே போலீஸ் ஸ்டேஷனை விட்டு ஜெசிகா வெளியில வரா. ரொம்ப சோகத்தோட வரா. அடுத்து நம்ம தான் சாக போறோம் அப்படிங்கிற மாதிரி.
மாதிரி இதே சோகத்தோட வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா தைரியம் பண்றான், ஏதோ ஒருத்தவன் பண்ற வேலைதாமா, இதுக்காக நீ ஏன் பயப்படுற, நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேர்த்துறான். அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப ஜிம்ல தானே இவன் யாருன்னு தெரியுதுங்களா, அந்த செக்யூரிட்டி வச்சிருந்த ஸ்பீக்கரை வாங்கி கடை திறந்துட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான் இல்லையா அமைதியா இருந்த மக்களை. ஸோ அவன் தான் முக்கியமான காரணமே. இவன் தான் இவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ 2 பேரும் தனியா போறாங்க. ஒரு டிராம்பிளிங் மாதிரி இருக்கு, அதுல எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. இவன் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு கவனிக்காத டைம்ல அந்த சைக்கோ இந்த இடத்துக்கு வரான். இவனுடைய கழுத்தை பிடிச்சி அப்படியே திருகி அப்படியே உடைச்சிடறான். அந்த பொண்ணும் அது தெரியாம ஜாலியா குதிச்சுக்கிட்டு இருக்கா, என்ன பாரு பாருங்கிற மாதிரி. அப்படியே கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த குதிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அதுக்கு அடியில இருந்து ஒரு கத்தி வருது. ஸோ டக்குன்னு அவளுடைய காலில் குத்திடுது. இதனால வலி தாங்க முடியாம அப்படியே கீழே விழுந்துடுறா. ஸோ ஒரு டைம் ஜம்ப் ஆகி கீழே விழும்போதுமே அந்த கத்தி குத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த பொண்ணு செத்து போறா. இப்ப அடுத்த நாள் காலேஜ்ல காமிக்கிறாங்க. ஜெசிகாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. அந்த கலவரத்துல இறந்து போன யாரோ ஒருத்தன் தான் ரிவெஞ்ச் எடுக்கிறான், அது யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாபி மேல சந்தேகம் இருந்தாலும் இது மாதிரியும் பேசிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த கலவரத்துக்கு இவங்களும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் உள்ள போகாம இருந்தா வெளியில இருக்க மக்கள் அமைதியா இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க உள்ள போனதுனால தான் அவங்க வர துடிச்சாங்க. ஸோ இவங்களும் ஒரு மெயின் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஜெசிகாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா. அவளுடைய அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு இங்க பரமா சேஃபா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறான். அதே போல ஜெசிகாவுக்குமே ஒரு பிளான் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு நம்ம தனியா எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அப்படியே ஜெசிகா அந்த காலேஜ் உள்ளே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளுடைய போன் தெரியாம கீழே வந்துடுது. அந்த போனை எடுத்துட்டு அப்படியே லாக் பண்ணும்போது பார்த்தா ரிஃப்ளெக்ஷன்ல பின்னாடி அந்த மாஸ்க் போட்ட உருவம் தெரியுது. டக்குன்னு அவன் அட்டாக் பண்ற சமயத்துல டக்குன்னு குனிஞ்சிடறா. ஸோ எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு போயிட்டு ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. என்ன அப்படின்னா நிறைய தலையில விக் எல்லாம் வச்ச மாதிரி ஒரு ஏரியா. ஸோ அதுக்கு நடுவில் போய் ஒளிஞ்சுக்கிறான். அவனுக்கு வித்தியாசமே தெரியல எங்க இருக்கா அப்படிங்கிறது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜெசிகா ஒரு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அந்த சைக்கோ மூஞ்சிலே அடிச்சுட்டாங்க, தப்பிச்சு ஓடிடுறா. எப்படியும் அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சிடுறா. வெளியில வந்து அந்த ஷெரீஃப் இருப்பான் இல்லையா, அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான், இந்த மாதிரி என்னையும் கொல்ல வந்த அந்த சைக்கோ எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் காமிக்கிறாங்க அந்த காலேஜ் உள்ள. இவனும் ஜெசிகாவுடைய ஃப்ரெண்டு தான். இவன் தான் அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணது. ஸோ இவனும் ஒரு காரணம் தானே, ஜெசிகா கூட வந்தவன் இவன் தானே. ஸோ இவனும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த சீரியல் கில்லர் வந்து இந்த 2 பேத்தையும் அடிச்சு போட்டு கடத்திட்டு போயிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி இப்ப அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இது எந்த பொண்ணுன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பணக்காரன் அவன் பொண்ணை ஊரு விட்டு கூட்டு போறதா சொல்லி கூட்டு வந்தா இல்லையா, அந்த பொண்ணு தான் ஊருக்கு போலான்னு சொல்லி பேக் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். இந்த சமயத்துல காதுல பட்ஸை விட்டுட்டு அப்படியே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலா நீ எடுத்த முடிவு கரெக்ட் தான், நாங்களும் அதே பிளான் தான் பண்ணியிருக்கோம், நாங்களும் ஊரை விட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக் அமெரிக்கனும் நம்ம ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு. ஸோ இந்த சமயத்துல வீடியோ கால் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க காது கொடுத்துக்கிட்டே பேசும்போது அந்த பட்ஸ் கீழே விழுந்தது. அதை குனிஞ்சு எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா அந்த சைக்கோ பின்னாடி நின்றுட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா 2 காதுலயுமே ஊசி மாதிரி ஒண்ணு வச்சு இறக்கவும் அப்படியே பயந்து போய் கத்துறா அந்த பொண்ணு. வீடியோ கால்ல இது எல்லாத்தையுமே பாக்குற ஹீரோனும் பயந்து போய் வேகமா அவங்க வீட்டை நோக்கி வண்டியை ஓட்டுறாங்க. யாரா நீ எதுக்குடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ கால்ல கேட்கும்போது அவன் ஹாய் சொல்றான். ஸோ வேகமா இவங்க அவங்களோட ஃப்ரெண்டோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஓடும்போது பார்த்தா அவங்க அப்பா மயக்க நிலைமையில கீழே கிடக்குறான். அதே சமயத்துல அந்த ஹீரோயினும் அந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. கன் பாயிண்ட்ல அவனை நிப்பாட்டுறாங்க. ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போதே அவன் ஒரு வீடியோவை காமிக்கிறான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஜோடியை அடிச்சு கடத்தினா இல்லையா, அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்கான். அவங்களோட வீடியோவும் காமிக்கிறான். அதே சமயத்துல இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மள போட்டு தள்ளுறானோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு மிஷின் ஆன் பண்ணி அதுல தள்ளி விட, அது கறி வெட்டுற மிஷின் போல இருக்கு. அந்த பொண்ணு அப்படியே வயிற்றுல வெட்டி அப்படியே துண்டு துண்டா போகுதுன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ எப்படியோ காப்பாத்தலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இந்த சமயத்துல அந்த சைக்கோவும் எகிரி குதிச்சு தப்பிச்சிடறான் வெளியில. அந்த பொண்ணு அந்த மிஷின்ல மாட்டி ரொம்ப கொடூரமா செத்து போறா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த போலீஸ் கிட்ட காமிக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல போலீஸ் ஒரு விஷயத்த சொல்றான், நீங்க ஊரை விட்டு போனாலும் அந்த சைக்கோ உங்களை தேடி வந்து கொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம நாளைக்கு தேங்க்ஸ் கிவிங் டே. ஸோ அன்னைக்கு நம்ம ஒரு பரேடு நடத்துறோம், அந்த பரேட்ல நீங்க கலந்துக்கணும். கண்டிப்பா அந்த சைக்கோ அந்த மாஸ்கை போட்டுட்டு அந்த இடத்துக்கு வருவான் உங்களை கொலை பண்றதுக்காக. ஸோ அந்த சமயத்தை யூஸ் பண்ணி அந்த மாஸ்க் போட்டு இருக்கிற எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணலாம், அந்த சைக்கோவும் மாட்டிக்குவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது, அந்த தேங்க்ஸ் கிவிங் டே வருது. ஸோ வழக்கம் போல ஒரு பரேடு, நம்ம ஊர்ல இந்த சுதந்திர தினத்துக்கெல்லாம் அந்த ஊர்வலமா போவாங்க பாத்தீங்களா, ஒரு வண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டியில இவங்க எல்லாருமே போறாங்க. அந்த பணக்காரன் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியா போயிட்டு இருக்காங்க. அந்த சைக்கோ அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்டுட்டு வரானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் அந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. அதே சமயத்துல இப்போ ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தன் வரான். அவன் திடீர்னு ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிடுறான், ஒரு கோடாரி வச்சு ஒருத்தவனை கொன்னு. ஸோ இதனால எல்லாருமே அங்க இருக்கிற மக்கள்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த ஜோக்கர் ட்ரெஸ் போட்டவன் ஸ்மோக் பாம் எல்லாம் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற போலீஸ் எல்லாத்தையும் பயங்கர கொடூரமா கொண்டுகிட்டு இருக்கான். இவங்களுடைய பிளான் அந்த
சைக்கோக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கும் போல, அதனால இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல வந்திருக்கான். அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் அந்த பணக்கார ஃபேமிலி ஹீரோயினோட சேர்த்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே கார்ல உட்கார வைக்கிறாங்க. பாதுகாப்புக்காக இருக்கிற போலீஸ்காரனா ரொம்ப கொடூரமா கொண்டுகிட்டு இருக்கான் அந்த சைக்கோ. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பணக்கார ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, ஹீரோயின் அவனுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்த்து எல்லாருக்குமே மயக்க ஊசி போட்டு மயக்க போட்டுறாங்க. இப்ப அந்த காரை எடுத்துட்டு அந்த ஜோக்கர் ட்ரெஸ் போட்டு அந்த சைக்கோ அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு லேடி மயங்கி போயிருக்காங்க. இந்த லேடி யாருன்னா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா ஜெசிகா, அவங்களுடைய ஸ்டெப் மதர் தான். அந்த ஷாப்பிங் மால் ஓனருடைய செகண்ட் ஒய்ஃப். இவங்களுமே அந்த ஷாப்பிங் மாலோடைய ஓனர் மாதிரி தான். அவங்க மயக்க நிலைமையில இருக்கும்போது அவங்க மேல எண்ணெயை தடவுறான். என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சுத்தமா புரியல. இந்த சமயத்துல அந்த லேடிக்கும் மயக்கம் தெளியுது, இருந்தாலும் கண்ணை முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த லேடியை தான் தந்தூரி போட போறான் போல, சோ அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அடுப்பை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த லேடி அப்படியே விட்டுட்டு போறான். இதுதான் நமக்கான டைம், நம்ம தப்பிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே எழுந்து வெளியில போறாங்க. மெதுவா அங்கிருந்து வெளியில போயிட்டு பக்கத்து ரூம்ல போயிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கு இடம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அது ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். இந்த பொண்ணு யாருன்னா அந்த டிராம்பிளிங்ல குதிச்ச பொண்ணு, குதிச்சு கத்திலாம் குதிச்சு இல்லையா அந்த பொண்ணு தான். அவ இன்னும் உயிரோட இருக்காளா செத்து போயிட்டாளான்னு சொல்லி தொடலான்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா டக்குன்னு அந்த பொண்ணு இவளுடைய கையை பிடிக்க டக்குன்னு இவ பயந்து போயிடுறா. எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த பொண்ணு கத்தும் போது இந்த லேடியோ தயவு செஞ்சு கத்தாத, கத்தனா அந்த சைக்கோ வந்துருவான், எப்படியாவது நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அமைதிப்படுத்துறான். எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லேடியோ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துல அந்த சைக்கோ மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த லேடியை காணோம். நீ தப்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஷார்ப்பான ஷவல் எடுத்துட்டு அப்படியே தேடிட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த லேடியை அந்த சைக்கோ கண்டுபிடிச்சாரான். நம்ம தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில ஓடலாம்னு சொல்லி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த கையில ஷவல் வச்சிருந்தால ஷார்ப்பா அதை எடுத்து வீச கரெக்டா அவங்களுடைய முதுகுலே போய் குத்துது. டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. கிட்ட போயிட்டு அந்த சைக்கோ அவங்கள அப்படியே தரன்னு இழுத்துட்டு போறான். இப்ப அவன் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அந்த தந்தூரி அடுப்புல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடுப்பு ஆன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆகுது. அதே சமயத்துல அந்த லேடியோ வலியில துடிக்கிறாங்க. சோ கொஞ்ச நேரத்துல முழுக்க அந்த லேடியோ அப்படியே தந்தூரியா மாறி இறந்தே போயிடுறாங்க. சோ இப்ப அப்படியே வெந்து போயிருக்காங்க. இப்ப அப்படியே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ வந்திருக்கும். சோ இப்பதான் அப்லோட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு இதோட லொகேஷனை எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த லொகேஷனுக்கு போறாங்க. பார்த்தா அது ஒரு ட்ராப் தான். என்னன்னா ஒரு டிவில இருந்து தான் அந்த போட்டோவே எடுத்த மாதிரி. சோ போலீஸ்க்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அப்படியே சீனை கட் பண்ணி இப்ப அந்த சைக்கோ இருக்கிற அந்த இடத்துக்கு காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க மயக்கமானவங்க எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா முன்னாடி வெந்து போன நிலைமையில புரிஞ்ச நிலைமையில அந்த பணக்காரனுடைய ஒய்ஃப் இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோனுக்கும் அள்ளு விட்டுருது. ரொம்ப பயந்து போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே போல ஜெசிகாவுடைய அப்பா இருக்கான் இல்லையா அந்த ஷாப்பிங் மாலோடைய ஓனர், அவனுடைய ஒய்ஃப் அந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து டக்குன்னு வாமிட்டே பண்ணிடுறான். இந்த இடத்துக்கு அந்த சைக்கோ வந்துடுறான். அந்த சைக்கோ என்ன பண்றான் அப்படின்னா அந்த உயிரோட ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா அந்த டிராம்பிளிங்ல குதிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள உயிரோட இருந்தாலே அவளையும் சேர்ல தான் கட்டி போட்டு வச்சிருக்கான். ஓகே டின்னருக்கு உங்களுக்கு ஒயின் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜெசிகாவுடைய கழுத்துல ஒரு ஓட்டையை போட்டு அதுல இருக்கிற ரத்தத்தை பிடிச்சி அப்படியே ஒயின் மாதிரி முன்னாடி வைக்கிறான். அந்த பொண்ணு அதுலயே செத்து போயிடுறா கழுத்துல ஓட்ட வந்ததுனால. இப்ப அடுத்து ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவன் தான் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணவன். ஸோ உனக்கு வைரல்னா ரொம்ப பிடிக்கும்ல, உன்னையும் நான் பெரிய வைரல் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஆன் பண்ணி அவனுடைய தலையை கீழே வச்சு ஒரு பெரிய சுத்தில வச்சு நச்சுன்னு அடிச்சு தலையெல்லாம் உடைக்கிறான். அந்த இடத்துல அவனும் செத்து போறான். இதெல்லாம் பாக்குறவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இந்த சமயத்துல ஹீரோயின் அவளுடைய கையை செக் பண்ணும்போது ஒரு ரிங் இருக்கு. அதுல ஒரு பட்டனை பிரஸ் பண்ணும்போது ஒரு சின்ன கத்தி மாதிரி வெளியில வருது. ஸோ அந்த சைக்கோவுக்கே தெரியாம அவங்களுடைய கை கட்டெல்லாம் அழுக்குறாங்க. அப்படியே அழுத்துட்டு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு அந்த ரிங்கை கொடுக்க அவனும் அப்படியே கட்ட அழுக்குறான். இந்த சமயத்துல அந்த சைக்கோ ஹீரோயினுடைய அப்பனையும் இன்னொரு பொண்ணு இருப்பா அவளையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தை யூஸ் பண்ணி அந்த கட்டெல்லாம் அழுத்துட்டு அங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவை அடிச்சு போட்டுட்டு ரெண்டு பேரும் ஓடுவாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சைக்கோவும் ரெண்டு பேரையும் பிடிச்சிடறான். இந்த சமயத்துல அந்த ஃப்ரெண்டுக்காரன் நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிட்டு நான் சைக்கோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஹீரோயினா காட்டுல தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். எந்த பக்கம் போறதுனே தெரியாது, ஒரு பக்கத்துல ஓடிக்கிட்டு இருப்பான். இந்த சமயத்துல அந்த சைக்கோ அந்த இன்னொரு ஃப்ரெண்டையும் கொண்டுட்டு ஹீரோயினை துரத்த ஆரம்பிப்பான். ஹீரோயினை காட்டுல அப்படியே ஓடி ஒரு ஃபென்சிங் இருக்கும் அதை தாண்டி குதிச்சு அப்படியே ஊருக்குள்ள வந்துருவா. எப்படியோ அப்படியே ஊருக்குள்ள வந்து யாராவது ஹெல்ப் பண்ண ஆள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு போலீஸ்காரன் நிக்குது. கீழவே அந்த போலீஸ்காரர் இருக்கான் இல்லையா அவன் மயங்கி போய் கிடக்குறான். சோ கிட்ட போயிட்டு பார்க்கும்போது மயக்கமான நிலைமையில இருக்கிறான். அப்படியே பக்கத்துல யாரோ போற மாதிரி தெரியுது. சோ அந்த போலீஸ் கிட்ட இருக்கிற கண்ணை வாங்கிட்டு அப்படியே கிட்ட போய் பார்த்தா ஹீரோனுடைய ஃப்ரெண்டு பாபி தான். ஏற்கனவே பாபி மேலதான் சந்தேகமா இருக்கிறதா சொல்லியிருப்பா இல்லையா போலீஸ் கிட்ட. அவன் தான் வந்து அந்த மாஸ்கை கழட்டி வைக்கிறான். சோ இவன் தான் சைக்கோ அப்படிங்கறத முடிவு பண்ணிடுறாங்க ஹீரோயின். சோ அவனை ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணும்போது கரெக்டா பின்னாடி அந்த போலீஸ்காரன் வந்துடுறான். ஓகே நீ ஷூட் பண்ணா இது பிரச்சனை ஆயிடும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் தான் சைக்கோன்னு தெரிஞ்சிச்சு இல்ல, வா நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த போலீஸ்காரனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்களுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிடறான். இப்ப ஹீரோயின் தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய பேண்ட்ல எல்லாம் நிறைய முள்ளு குத்தி இருக்கு. இந்த காட்டுல ஓடி வந்தாங்க இல்லையா அதெல்லாம். ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த போலீஸ்காரன் அப்படியே நடந்து அந்த இடத்துக்கு வரும்போது அவனுடைய கர்ச்சிப் கீழே விழுந்துருது. ஸோ அந்த கர்ச்சிப் எடுக்கும்போது அப்படியே குனியுமா இல்லையா. ஸோ அந்த சமயத்துல ஹீரோயின் அதை பார்க்கும்போது பார்த்தா அவனுடைய ஷூல இவளுடைய பேண்ட்ல இருக்கிற அதே முள்ளு குத்தி இருக்கு. ஸோ இந்த முள்ளு
எப்படி இவன் காலில் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இது காட்டுக்குள்ள வந்தா தானே அந்த முள்ளு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கெஸ் பண்ணிட்டா. ஸோ இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த போலீஸ்காரன் தான் அந்த சைக்கோவே. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த பரேட் நடக்கிற இடத்துல யார் மாஸ்க் போட்டதுனால பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த பிளான் எப்படி சைக்கோவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவன் தான் அந்த சைக்கோ, இவன் தான் அந்த பிளானே சொன்னது. ஸோ அதனால தான் மாறு வருஷத்துல வந்து எல்லாரையும் கொலை பண்ணா. ஸோ இவன் தான் சைக்கோங்கிறத ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதையுமே அந்த போலீஸ்காரன் ஓகே நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதனால இவன் இந்த கொலையெல்லாம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்றான். என்ன அப்படின்னா அந்த சூப்பர்வைசருடைய ஒய்ஃபை பார்க்க போயிருப்பான் இல்லையா, அந்த சூப்பர்வைசருடைய ஒய்ஃப் இறந்ததுக்காக தான் இந்த ரிவெஞ்ச் எடுத்திருக்கான். அந்த சூப்பர்வைசருடைய ஒய்ஃபுக்கும் இவனுக்கும் ஒரு அஃபேர் இருந்திருக்கும். இதனால ஒரு குழந்தையும் உருவாயிருக்கும். அந்த சூப்பர்வைசருடைய ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. அதுக்கு காரணமுமே இவன் தான். அந்த சமயத்துல அந்த கலவரத்துல அவங்க இறந்துட்டாங்க இல்லையா, இதனால கோபம் தாங்க முடியாம அதுக்கு காரணமான எல்லாரையுமே கொலை பண்ணிருக்கான். இந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல உயிரோட இருக்கிறது நீ மட்டும்தான், எல்லாரையுமே கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப நீயே சாக போற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் பார்த்தா அப்படியே போனை காமிக்கிறா. பார்த்தா இவ்வளவு நேரம் இந்த போலீஸ்காரன் பேசின எல்லாமே லைவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ மக்கள் எல்லாருமே பார்த்துட்டாங்க இவன் தான் கிரிமினல் அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்கு போலீஸும் வந்துகிட்டு இருக்கு. ஓகே நான் தான் கிரிமினல் தெரிஞ்சிச்சுல, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கொல்லலான்னு சொல்லி வரும்போது வெளியில இருக்கிற கண்ணாடியில இருந்து ஒண்ணு வந்து விழுது. யாருன்னு பார்த்தா அந்த பாபி தான். பாபி உள்ள வந்துட்டா கண்ணாடியை உடைச்சிட்டு. ஸோ அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா சைக்கோ, அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து பக்கத்துல போவாங்க. ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்கு. அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவனும் ஒரு கோடாரி எடுத்துட்டு அப்படியே தேடி வரான். ஒரு இடமா தேடிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கோடாரி வச்சு அடிக்கும் போது அங்க இருக்கிற ஒரு கேஸ் சிலிண்டர் ஓபன் ஆயிடுது. ஸோ அதுல இருந்து அங்க பெரிய பலூன் ஒன்று இருக்கும், கேஸ் பலூன். அந்த கேஸ் பலூன் இப்ப ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து அப்படியே தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல ஒரு வேன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேன்ல ஏறி ஸ்டார்ட் பண்ணி போலான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் இருக்கா இல்லையா அந்த போலீஸ்காரன் சைக்கோ, அந்த வேன்ல இருந்து ஒரு பெரிய இரும்பு ரோப் தொங்கிட்டு இருக்கும். அந்த ரோப்பை வண்டி வெளியில போகாத அளவுக்கு அப்படியே மாட்டி விட்டாரா ஒரு இடத்துல. ஸோ வண்டி அந்த எட்ஜுக்கு டோர் கிட்ட போயிட்டு வந்து நின்னுடும். இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருக்கிற கன்னை வச்சு ஷூட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அதுல புல்லட் இருக்காது. ஸோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அவங்களுடைய செயின்ல இருந்து ஒரு சின்ன மணியை எடுத்து அந்த புல்லட் இருக்கிற இடத்துல போட்டு இப்ப ஷூட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அப்படியே அந்த போலீஸ்காரன் சிரிக்கிறான். அதை வச்சு ஷூட் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி. பார்த்தா பக்கத்துல தான் அந்த உப்பி போன அந்த பலூன் இருக்கு, கேஸ் பலூன். ஸோ அதை பார்த்து ஷூட் பண்ணும்போது அங்க போயிட்டு ஃபயர் ஆகுது. அந்த இடம் ஃபுல்லாவே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துட்டாங்க. ரெண்டு பேருமே அப்படியே ஆம்புலன்ஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. உள்ள போயிட்டு செக் பண்ணதுல இது வரைக்கும் எந்த டெட் பாடியும் கிடைக்கல, உள்ள இருக்கிற எல்லா பொருளுமே எரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அப்ப அந்த சைக்கோ இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஹீரோனுக்கு ஒரு டவுட், உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்படியே இப்ப கொஞ்ச நாள் ஆகுது. பாபி அவங்களும் ஒன்னா தான் இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சோ இப்போ ஒன்னா இருக்காங்க. அவங்க தூக்கத்துல இருந்து அப்படியே எழுந்து வெளியில வராங்க. ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணும்போது பார்த்தா பின்னாடி இருந்து அந்த சைக்கோ எரிஞ்சு போன நிலைமையில வந்து ஹீரோனை கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா திடீர்னு பார்த்தா அது கனவு. இன்னமும் ஹீரோயின் அந்த பயத்துல தான் இருக்காங்க, அவன் இன்னும் சாகல அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஹீரோயின் பயத்தோடவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட்டுமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. முக்கியமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோ நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.